ஒரு ஊரில் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருடைய கையில் ஒரு பிளானை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். அது என்னென்னா, அவர் அமைக்க போகிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட பிளான் தான் அது. அது அவருடைய கனவு திட்டம். அதுக்காக நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு கிராமத்தில் நிறைய தரிசு நிலம் இருக்கிறதாவும், அந்த இடத்த எப்படியாவது விலை பேசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. இவர் முடிவு பண்ணது போலவே அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த இடத்த விலைக்கு வாங்கிடுறாரு. இப்போ அந்த இடத்த பார்க்குறதுக்காக காலையில் சீக்கிரமாக ரெடியாகி அந்த கிராமத்தை நோக்கி பயணத்தை தொடர்றாரு. இப்போ போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய கார் பாதியிலே நிற்கிது. அதுக்கு மேலே காரில் போக முடியாது. அங்கே வழி சரியில்லை. இப்போ இவருக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்குது. முதல் வழி பார்த்திங்கன்னா, ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து தான் அந்த கிராமத்துக்கு போய் சேரும். 2வது வழி பார்த்திங்கன்னா, ஒரு ஆறு தான். அந்த ஆற்றை மொத்தம் கடந்துட்டோம்னா வெறும் 20 நிமிஷத்துலேயே அவர் அந்த கிராமத்துக்கு போயிடுவார். இப்போது இவர் பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறதுனால டைம் ரொம்ப முக்கியம். சரி, எப்படியாவது டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்று வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. சுற்றியும் பார்க்குறாரு. அங்கே ஒரே ஒரு போட் மட்டும் இருக்குது. அந்த மனிதர்கிட்ட, ஐயா என்னை கொண்டு போயிட்டு இந்த ஆற்றோட அக்கறைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஏறி உக்காந்துக்கிறாரு. அந்த வயதான மனிதருமே அப்படியே கொஞ்சமாக துடுப்பு போட்டுக்கிட்டு அந்த படகை அப்படியே ஆற்றுல செலுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பிஸ்னஸ்மேன் அந்த படகை ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட, ஐயா உங்கள் படகுல வர்றது யாருன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த படகு ஓட்டிக்கு ஒன்றும் புரியலை. இல்லைங்கய்யா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. என்னங்கய்யா, இது கூட தெரியாமல் என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. ஐயா, நான் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கிறேன், நிறைய நியூஸ்லலாம் வந்திருக்கிறேன், உண்மையிலே எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. அதுக்கு படகோட்டி சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, கண்டிப்பாக உங்களை யாரும் எனக்கு தெரியலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பிஸ்னஸ்மேன் அவர்கிட்ட, சரிங்க அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஊரில் நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன். அந்த ஃபேக்ட்ரி மூலமாக எல்லா நகரங்களுக்குமே தண்ணீர் பாட்டில்கள் சப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு தண்ணீர் பாட்டில் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர், இல்லைங்க ஐயா, தண்ணீர் பாட்டிலாம் என்னன்னு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு. என்னங்க ஐயா, சாதாரண தண்ணி பாட்டில் கூட தெரியாமல் இருக்கீங்களே, நீங்கள் இந்த கிராமத்தோடு வெளியிலே போனது இல்லையா? நகரங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே இந்த தண்ணீர் பாட்டில் வச்சுருப்பாங்க. இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏளனமாக சிரிக்கிறாரு. இப்படி ஒரு சில விஷயங்களை கேட்டு கேட்டு அந்த படகோட்டியை ரொம்ப புண்படுத்திட்டாரு. அந்த படகோட்டி எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப அமைதியாக அந்த படகை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ திடீர்னு அந்த ஆற்றுல வர தண்ணியோட வேகம் அதிகரிக்குது. அந்த தண்ணியோட திசையுமே மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த படகோட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படகை செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவரால் அந்த படகை கண்ட்ரோல் பண்ண முடியலை. படகு வேகமாக போயிட்டு அந்த ஆற்றுக்கு நடுவில் இருந்து ஒரு கல்லில் மோதிடுது. மோதின வேகத்தில் அந்த படகுல சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த படகோட்டி அந்த பிஸ்னஸ்மேனுக்கிட்ட, ஐயா நமக்கு வேறு வழியே கிடையாது, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் தண்ணியில் இது வரைக்கும் அவ்வளோவா இறங்கினதே கிடையாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த படகோட்டி அந்த பிஸ்னஸ்மேனை பார்த்து, என்னங்கய்யா, சாதாரண நீச்சல் கூட தெரியாமல் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, இப்போ பாருங்கள் கடைசியில் உங்கள் உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி தண்ணியில் குதிச்சிட்டாரு. இப்போ இந்த பிஸ்னஸ்மேன் ரொம்ப பாவமாக கதறிக்கிட்டு இருக்காரு. ஐயா என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரணங்களை சொல்லி அவரை காப்பாற்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த படகோட்டி அப்படியே அந்த பிஸ்னஸ்மேனை அவருடைய முதுகில் வச்சு தூக்கிக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அப்படியே ஆற்றங்கரைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பேசுறதுனே தெரியல. என்னென்னா, இவ்வளோ நேரமாக அந்த படகோட்டியை ரொம்ப மட்டம் தட்டி ரொம்ப ஏளனமாக பேசிக்கிட்டு வந்தார். ஆனால் கடைசியில் அந்த படகோட்டி தான் இவரோட உயிரை காப்பாற்றிருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ இந்த நிகழ்வு அந்த பிஸ்னஸ்மேனோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு திருப்பமாக இருந்துருச்சு. அன்னையிலேருந்து எல்லா மனிதர்களையுமே ரொம்ப மரியாதையோடு பேச ஆரம்பித்தார். யாரையுமே முதல்ல பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டார். உண்மையிலேயே அவங்க யார் அப்படிங்கிறத கணிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்ட பேசவே ஆரம்பித்தார். இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாமுமே ஒரு சிலரை பார்த்த உடனே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படியே போயிடுவோம். அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய செயல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அவங்கக்கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நாம் நிறைய இடங்களில் மனிதர்களோட தோற்றத்தை வச்சும் அவங்க பேசுகிற விதத்தை வச்சுமே அவங்கள வந்து ரொம்ப சுலபமாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். அது பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படிங்கிற அந்த முடிவே எடுத்துருவோம். ஆனால் கடைசியில் அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க நம்ம நினச்சதை விட முற்றிலும் மாறுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத தூக்கி போட்டுடுங்க. மனிதர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட பேசி பழகி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட நிறைய நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.